ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாற்று நடலாம். அதாவது ப்ரக்கோலி, நூக்கல், கோஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நாற்று வந்து வளர்ந்துருக்குதுங்க. அதை தான் வந்து நம்ம பிடுங்கி நட போகிறோம். பார்த்தீங்கன்னா கீரையும் வளர்ந்துருச்சுங்க. யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ உங்களுக்கு வந்து நான் விதை போடுறதும் காட்டுறேங்க, முளைக்கிறதையும் காட்டுறேன், நாற்று பிடுங்கி நடுறதையும் காட்டிட்டு தான் வரேன். உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா வீடியோவை பாருங்கள், சரிங்களா? நிறைய பேர் இன்னும் வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டே தான் இருக்கீங்க. அதனால் டவுட்டு கேட்குறத விட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி தான் வீடியோ பாருங்கன்னு வேண்டியதாக இருக்குது. நம்ம வாயில சொல்றத விட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம், ஓ! இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க. எல்லா நாற்றும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடுங்கி நடுறத இப்போ காட்டுறேங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வளர்ந்த பின்னாடி, என்னென்ன நாற்று, என்னென்ன நான் நட்டுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லிடுறேங்க. அதாவது வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன செடின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நானும் சொல்கிறேங்க. இப்படி வீடியோ ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வருங்க இதுக்கு மேலே. ஏன்னா எல்லா விஷயமும் ஒரே வீடியோவில் நான் சொல்லிட்டோம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இன்னுமே வந்து இது எப்படிங்க பண்ணுறது, அது எப்படிங்க பண்ணுறதுன்னு தான் டவுட் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுக்கு தனித்தனியாக விளக்கமாக சொல்லிடலான்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே விஷயத்த உங்களுக்கு ஒரே வீடியோவில் இதுக்கு மேலே சொல்ல போகிறதில்லைங்க. இப்போ வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரேங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வந்து வேரை வந்து நல்லா நம்ம கட் ஆகாத பிடிங்கிக்கணுங்க. அதுதான் மெயினுங்க. நம்ம நாற்று நட்டோம்னா அது கருகக்கூடாது, வாடக்கூடாது, பட்டு போயிடக்கூடாதுங்க. அதனால வேரை வந்து பார்த்திங்கன்னா அசாத நல்லா நீளமாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாத எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விரலில் இப்படி வச்சு அமுத்துனீங்கன்னா அழகாக வந்து உள்ளே உட்காந்துக்குங்க நாற்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்லாகில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய விதையை ஆட் பண்ணியிருக்கிறேங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு அனைத்து விதையுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. புதுசாக பார்த்திங்கன்னா அகலக்காயின்றதையும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். சுகருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸான காய்ங்க. அதனால் பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அதலக்காயின்றது பார்த்திங்கன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி சொல்கிறேன் நான். கேட்லாக பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கே புரிஞ்சிருங்க. என்னென்ன வெண்டைக்காயிலே பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 வெரைட்டி போட்டிருக்கேன். பீர்க்கல்ல போட்டிருக்கேன். அப்புறம் சுரக்காயில் போட்டிருக்கேன். சுரக்காயிலே பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குங்க அந்த சுரக்காய் மேலே. க்ரீன் கலரில் ஒயிட் டாட்டாக வர மாதிரி வருங்க. அந்த மாதிரி சுரக்காய்ங்களும் இப்போ வந்து போட்டிருக்கேன் புதுசாக. பாருங்கள், கேட்லாக் பார்த்தாவே உங்களுக்கு கத்திரி ரகத்துலேயும் நான் கேட்லாக் சேர்த்திருக்கிறேங்க. சுரக்காய் சேர்த்திருக்கேன், வெண்டைக்காய் சேர்த்திருக்கேன். அப்புறம் கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்திருக்கேங்க. நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருங்க. தலைக்கு பார்த்திங்கன்னா சீரமும் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காயும் சரி, சீரமும் சரி, விதைங்களும் சரி எல்லாமே தரமானது. நல்லா பாருங்கள், நாற்று போட்டு நான் பிடுங்கி நடுறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எதுவுமே நான் வந்து செயல்படுத்தாத அதை நான் கேட்லாக் கொண்டு வரது கிடையாதுங்க. எல்லா விதையுமே பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு நல்லா முளைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கேட்லாக்கே வருது. ஏன்னா நம்மளுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேங்க. பார்த்துட்டு தான் நல்லா முளைப்பு திறன் இருந்தால் மட்டும்தான் அது கேட்லாக்கே போடுவோங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த விதை எப்படி போடணும் அப்படின்றதையும் பார்த்து போடுங்க. நாற்றை எப்படி பிடுங்கி நடணுன்றதையும் வீடியோ பார்த்து நடுங்க. ஏன்னா அதுலேயுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துகிட்டே தாங்க இருக்குது. நீங்களும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து வீடியோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்குதுங்க. ஏன்னா இப்போ அந்த விதையுமே பார்த்திங்கன்னா போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மேலே வந்துருங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து அடிமையான மாதிரி உங்களுக்கு முளைச்சி வெளியே வராதுங்க. விதையை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே கொடுக்காதீங்க. விதை முளைச்சி மேலே வந்த பின்னாடி தண்ணி தெளித்தா போதுமானதுங்க. தண்ணி அது முளைக்கலைன்னு நீங்கள் தண்ணி அதிகமாக வந்து ஊற்ற வேண்டாங்க. மண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், மண்ணில் எதனா ஈரம் இருக்கான்னு பாருங்கள். நான் இப்படி தாங்க நான் என்னுடைய மாடியை அதாவது என்னுடைய செடியே இப்படி தாங்க நான் வச்சுருக்கேன். செடியில் பொறுத்த வரைக்கும் சரி, தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இறுகி போயிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காதுங்க மண். அதனால தான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ புதுசாக மாடி தோட்டம் போடுறவங்களும் டவுட் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு அது புதுசுன்றதுனால உங்களுக்கு பழக தாங்க ஒவ்வொன்றும் கற்றுக்க முடியும். அதுக்கு வேண்டி நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் அழகாக வந்து கற்றுக்கலாங்க. ஏன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வேண்டிய இந்த வீடியோவில் உங்களுக்கு வேண்டி தாங்க நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேனே. பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா வீடியோவில் சொன்னோம்னா பல பேருக்கு போய் சேருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னோம்னா ஒரே ஆளுக்கு தாங்க போய் சேரும். அதுக்கு வேண்டி தான் நான் வீடியோவில் நான் வந்து செக்ஷன் பண்ணி நான் வீடியோவில் சொல்ல வரேங்க. எல்லா விஷயத்தையும் ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கு தான் வீடியோவில் சொல்கிறதா இருக்குதுங்க. காலிஃப்ளவரு, நூக்கோல், ப்ரக்கோலி, கோஸு,
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்று வந்து அழகாக பாருங்கள் முளைச்சி ஒவ்வொரு பேக்கு தனித்தனியாக முளைச்சிருந்ததுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கில் இருக்கிறதெல்லாம் கழச்சி விட்டுட்டு 2, 2 பேக்கு நடுறேங்க. ஒவ்வொரு நாற்றுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்தேன்னா அது 2 பேக் நட்டு விட்றேன். நூக்கோல் எடுத்தால் அது 2 பேக் நட்டு விட்றேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கும் 2, 2 பேக் நட்டு விட்றேங்க. அதாவது ஒரு பேக்கில் 6 நாற்று இருக்கிற மாதிரி நட்டு விட்றேங்க. எதுக்கு நான் 6 நாற்று நடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து வெயிலும் காற்றும் ஓவராக அடிக்குதுங்க. சரியான வெயில், சும்மா சொல்லக்கூடாது. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. அதனால் நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தாங்கும், ஒவ்வொன்றும் தாங்காதுங்க. அதனால் எதுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம நட்டு வச்சுக்கலாங்க. ஒரு பேகுக்கு 2 தாங்க விட போகிறேன். மீதி 4மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு கட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு வேண்டி எக்ஸ்ட்ரா நட்டு வச்சுருக்கிறேங்க. பூவுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் 2 தாங்க விடுவேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கீரைக்கு தாங்க வளர்த்துறேன். அந்த லீஃபை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நாம் வந்து அதை வந்து சிறுசாக கட் பண்ணி போட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றி நீங்கள் வந்து பொரியல் மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லா கோஸ் லீஃபாக இருக்கட்டும், காலிஃப்ளவர் லீஃபாக இருக்கட்டும், ப்ரொக்கோலி லீஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லீஃபே நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க. நம்ம பூ மட்டும்தான் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நான் இலையுமே யூஸ் பண்ணுவேங்க. இலையும் வந்து நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. இலையுமே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் எங்கெங்கே பேக்கில் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாற்றுலாம் வேஸ்ட்டாக போகுதேன்னு சொல்லிவிட்டு சும்மா ஊனி விட்றேங்க. வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. ஏன்னா இப்போ வெயில் ஓவராக காயுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்தால் வரட்டும், வரலைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நட்டு விட்றேங்க. கீரை கட் பண்ணிக்கிறதுக்கு தாங்க அந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா நம்ம தக்காளி வளர்கிற வரைக்கும் இது வளர்ந்துக்குங்க. விதைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு எல்லா விதையுமே இருக்குதுங்க. நான் வந்து விதவிதமாக நீங்கள் வந்து நடலாம். அந்த அளவுக்கு விதை இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, கேரளாவுக்கு டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேரளாக்கெல்லாம் பண்ணுறேன் சிஸ்டர். கேரளாவுக்கும் பண்ணுறேங்க. எல்லா இதுக்குமே பண்ணுறேங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இலங்கை அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. என்னால் இலங்கைக்கு அனுப்ப முடியலைங்க. அதுக்கு டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயே என்னால் வந்து டெலிவரி பண்ணுறது பெரிய இதாக இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இலங்கைக்கு வரைக்கும் என்னால் அனுப்ப முடியாதுங்க. நீங்கள் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் டெலிவரி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியலைங்க. அதனால் நான் அனுப்ப முடியலைங்க. தயவுசெய்து இலங்கையில் பார்க்குற அத்தனை சகோதர சகோதரிகளும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா என்னுடைய வீடியோஸை நீங்கள் அவ்வளோ ரசிக்கிறீங்கன்றது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேயும் சரி, நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இலங்கையில் தாங்க அதிகமாக பார்க்குறீங்க. அதனால் சொல்கிறேன் நான். எனக்கு வந்து அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னால் உங்களுக்கு வந்து விதைய அனுப்ப முடியலன்ற ஒரு கஷ்டம் தாங்க எனக்கு. அது முடிகிற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி விட்ருவேங்க. ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. என்னால் வந்து அதுக்கு மட்டும் என்னால் முயற்சி பண்ண முடியலைங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியலைங்க அதுக்கு. இந்தியா வரும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேங்க. மற்ற இப்போ அதர் ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டு தாங்க வரேன். கேரளாவாக இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு பெங்களூரு, எல்லா இதுக்குமே கொடுத்துட்டு தாங்க வரேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. அதுவுமே கமெண்ட் எனக்கு வருது. அதுக்கு வேண்டி தான் வீடியோவிலேயே அதை விளக்கமாக சொல்கிறேங்க. இப்போதைக்கு என்னால் இலங்கை, வெளிநாட்டுங்களுக்கு தாங்க அனுப்ப முடியல. கேட்குறவங்களுக்கு எனக்கு சொல்கிறவே கஷ்டமாக தாங்க இருக்குது. இன்னும் பண்ணுறதுக்கே வழி இல்லைங்க. கொரியர் பிரச்சனை, ரூல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி என்னால் அனுப்ப முடியலைங்க. வேர் நடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா மண் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இழுத்தோம்னா அப்படியே அழகாக வேர் வந்துடுதுங்க. கட் ஆகக்கூடாதுங்க வேர். அந்த மாதிரி கட் ஆனால் தாங்க வராது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வேர் அப்படியே சாஃப்டாக வருங்க. தண்ணி அதுக்கு தாங்க அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. ஈரம் இருக்குது, ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணுங்க மண். பார்த்தா ஈரம் இருக்குதுங்க பாருங்க. பாருங்க. ஈரம் இருக்குதுங்க. ஆனா ஈரம் இல்லைங்க. அப்படிதான் இருக்கணும். மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சா புடிக்கணுங்க. ஆனா அது ரொம்ப களி மாரி இருக்கக்கூடாதுங்க. உடைச்சு விட்டா உதிர்ந்து போணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணுங்க மண்ணு. கரெக்ட்டா நூக்கோலு இல்லன்னா ப்ரக்கோலி. ப்ரக்கோலினே தாங்க வருது வாயில. காலிஃப்ளவருங்க. நூக்கோலு இல்லன்னா காலிஃப்ளவருங்க. 2த்துல ஏதாவது ஒண்ணு தாங்க இது இருக்கும். ஏன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா, 2 பேக் போட்டுருக்குறேங்க. அடுத்து வாங்க இத நடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கோஸ் மாரியும் தெரியுது.
எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தெரியுதுங்க பார்க்கறதுக்கு. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது நம்ம எத்தன வருஷம் விவசாயம் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த நெளிவு சுளிவு தெரிய மாட்டேன்துங்க. இதையும் அதே மாரி தாங்க. ஒண்ணே ஒண்ணு விட்டுட்டு மத்தத எடுக்குறேங்க. அதாவது எது வந்தாலும் சம்மதமேன்ட்டு நான் எடுக்குறேங்க. ஆனா இது பாருங்க வேறு வித்தியாசமா பாருங்க. அழகா வேரோட வருது பாருங்க. இதையும் அதே மாரி தாங்க பண்ண போறேன். எல்லாமே நான் வந்து லீஃப்க்கு வேண்டி தாங்க வளர்த்துறேன். அதாவது கோஸா இருந்தாலும் சரி, நூக்கோலா இருந்தாலும் சரி, இல்ல காலிஃப்ளவரா இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலுமே ஓகே. அப்படின்ட்டு நான் நட்டு வைக்கிறேங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூச்சி சாப்பிட்டுக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒண்ணு நட்டு விட்டுறலாம். இத எடுத்துடலாம். பூச்சி சாப்பிட்டது, இதெல்லாம் நம்ம வச்சு வளர்த்தி கஷ்டப்பட வேண்டாங்க. நாத்து தான் நம்மகிட்ட இருக்குதே நெறைய. அதனால பார்த்தீங்கன்னா, நல்லா வர்றத விட்டுட்டு, நல்லா வராதத எடுத்துருங்க. இந்த மாரி தாங்க செடிய பராமரிக்கணும். செடி பராமரிக்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குங்க. பார்க்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி, என்ன செடின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் களைச்சு விட்டுக்கலாங்க. இப்ப ரொம்ப சின்ன செடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு அடையாளம் சரியா கண்டுபிடிக்க முடியலைங்க. கொஞ்சம் வளரட்டுங்க. வளர்ந்ததும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கரெக்ட்டா பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 8 செடியே இருக்குதுங்க. அப்புறம் நான் களைச்சு விட்டுருவேங்க. இப்போதைக்கு 8 இருக்குதுங்க. அப்புறம் களைச்சுக்கலான்னு விட்டுட்டுருக்கிறேங்க. வாங்க இது இன்னொரு பேக்ல நட்டு வைக்கலாம். வாங்க நாத்து இதுலயும் ஒரு பேக் நட்டு வைக்கலாம். அதாவது ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா 2, 2 பேக் நட்டு வைக்கிறேங்க. இது ஆனா காலிஃப்ளவர் மாரி தான் தெரியுது. ஏன்னா வேர் பார்த்தீங்கன்னா நல்லா புட்டா வருது. காலிஃப்ளவருக்கு வந்து இத்தினி நாத்து நடக்கூடாதுங்க. நான் அப்புறம் களைச்சு விட்டுருவேங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டுங்க. வளர்ந்ததும் நம்ம ஒரு பேக்குக்கு 2 தாங்க விட முடியும். காலிஃப்ளவரா இருந்தா 2 தாங்க விடணும். ஏன்னா அப்பதாங்க அது வளரும். நூக்கலா இருந்தா வளர்த்திக்கலாங்க. காலிஃப்ளவர் வந்து வளர்க்க முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுங்க. காலிஃப்ளவரா இருந்தா. நூக்கலா இருந்தா வளர்த்திடலாங்க. நூக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் அவ்வளவா போறதில்லைங்க. கொஞ்சமா தான் வேர் போகுதுங்க. அதனால அத வளர்த்திக்கலாம். காலிஃப்ளவரா இருந்தா மட்டும் தான் இத நான் வந்து கழச்சி விடுவேங்க. கொஞ்சம் வளர்ந்தத நான் உங்களுக்கு வந்து சொல்றேங்க வீடியோவுல. வாங்க அடுத்தது என்ன நடலாம்? இங்கே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நாத்த வந்து நம்ப கழச்சி விடலாங்க. எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வளரட்டுங்க. வளர்ந்தத நான் வந்து வீடியோவுல காட்டி உங்களுக்கு சொல்றேங்க. இப்போதைக்கு போட்ட விதை எல்லாம் ஒரே மாரி தெரியுதுங்க பார்க்கறதுக்கு. அதனால என்னென்ன காய் அப்படின்றத உங்களுக்கு வரும் வீடியோவுல சொல்றேங்க. வீடியோவ ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. கரெக்ட்டா இப்ப எல்லாம் புடுங்கிட்டுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க. கேட்லாக் வரும். சீரம், விதை 2மே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இருக்குதுங்க. வாங்கிக்கலாம். முடி கொட்டுறத வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க சீரம். நல்லாவே நெறைய பேர் நல்ல ரிசல்ட் குடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. உண்மையிலே நானே எதிர்பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட் குடுப்பீங்கன்னு. சூப்பரா சப்போர்ட் குடுத்து நல்லா வாங்குனீங்க. அது உங்களுக்கு பலன் பலன் குடுத்ததுன்னு சொன்னது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவுமே கொஞ்சம் வளரட்டுங்க. வளர்ந்த பின்னாடி என்னான்னு பார்த்துட்டு, நான் அப்ப கழச்சு விட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு 6 செடி நட்டு வைக்கிறேங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேக் நடலாம் வாங்க. இங்க ஒரு பேக் இருக்குதுங்க. இதுலயும் நட்டு வைக்கிறேன். ஒவ்வொரு நாத்துமே பார்த்தீங்கன்னா, நம்ம 2, 2 பேக் நட்டு வைக்கிறேங்க. அப்புறம் வளர்ந்ததும் 2 விடலாமா, இல்ல 4 விடலாமான்றத முடிவு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லைட்டா தெளிச்சு விடுவேங்க. ஊத்த மாட்டேங்க. தெளிச்சு மட்டும் தான் விடுவேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆரி ஆரி தாங்க நடுறேன். எக்ஸ்ட்ரா ஒன்று நட்டு வைக்கலாம். ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நட்டு வைக்கிறேங்க. வேறு எங்கன்னா பேக் காலியாக இருந்தால் அப்போ எடுத்து நட்டுக்கலாம். நாற்று ஆனால் வேஸ்ட் பண்ண மனசே வரலைங்க. பேக் காலி எதுவும் இல்லைங்க. அதனால் வேறு வழி இல்லாத நான் போட்டுட்டேங்க. வாங்க இன்னொரு பேக்லையும் இருக்குதுங்க நாற்று. பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குது பாருங்கள். நிறைய நாற்று. இதையும் களைச்சி விட்டுடலாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் பேகு தான் இல்லாத போச்சு. பேகு தாங்க காலி இல்லாத போச்சு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் நான் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பேக் காலி இல்லாத போயிடுச்சு. போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்குலாம் நான் இவ்வளோ ட்ரை பண்ணலைங்க. காலிஃப்ளவர் போட்டேன், கோஸ் போட்டேன், நூக்கல் போட்டேன், அவ்வளோதான். ப்ரொக்கோலிலாம் ட்ரை பண்ணலைங்க. இதை வச்சு தான் ப்ரொக்கோலி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கோஸ்லுமே பார்த்தீங்கன்னா நீளம் வாக்கில் ஒரு கோஸ் வருதுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வகை வகையாக தாங்க நாற்று போட்டேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது உங்களுக்கு வீடியோவில் வந்துருங்க. அவரைக்கொடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருச்சுங்க. உங்களுக்கு அதுவுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 மாதம் ஆகுதுங்க கரெக்டாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக பூ எடுத்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு இப்போ தான் நீங்கள் வந்து அவரைக்காய் விதையை வந்து வாங்குறீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனது பூவே வச்சிருச்சுங்க. பாருங்க இதை வந்து நல்லா இப்படி களைச்சி விட்டுட்டுங்க. இதை வந்து நம்ம இப்படி கொத்தி வேரை வந்து நல்லா மண்ணு கட்டி விடலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது மண்ணுன்றதுனால கொஞ்சம் அப்படியே நம்ம கலர்றதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. தண்ணி விட்டுட்டோங்க அதுக்குள்ளே, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேராகுது. வாங்க இந்த நாற்றை போய் நம்ம வேறு பேக்கில் நட்டு வைக்கலாம். சின்ன கவர்லையும் பாருங்க அழகாக நட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை மறுபடியும் வீடியோ வருங்க பாருங்க. பாய்.